வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, அதாவது சரவணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்துல ஒரு சூப்பரான லொகேஷன்ல, சூப்பரான பட்ஜெட்ல ஒரு சூப்பரான வீட பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சரவணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்துல யாருனாலயும் குடுக்க முடியாத பிரைஸ்ல இந்த வீட கட்டி சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா 2.25 சென்ட் இடத்துல 1450 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியால வடக்கு பார்த்த சைட்ல வடக்கு பார்த்த வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீடோட ஃபுல் டீடைலா மத்தபடி உள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்பதான் போற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிபிகேஷன் வருங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்க ப்ராப்பர் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சரவணம்பட்டி ஐடி பார்க், கீரநத்தம் ஐடி பார்க் தாண்டி வந்தீங்கன்னா கரெக்டாக 1 கிலோமீட்டரில் கீரநத்தம் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது. இந்த லொக்கேஷனில் சென்ட்டோட காஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சம் 16 லட்சம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 3 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற பட்ஜெட்டில் யாருனாலையும் கொடுக்க முடியாது. இந்த வீட்டுக்குள்ளே இப்போ போர்ட்டிக்கோட என்ட்ரு ஆகிருக்கோம். இந்த போர்ட்டிக்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகலமாக கொடுத்துருக்கோம். 17க்கு 6 அப்படிங்கிற சைஸில் உங்களுக்கு போர்ட்டி கொஞ்சம் அகலமாக கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்துட்டு இருக்க வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ராகிறோம். மெயின் டோரும் நிலவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கில் கொடுத்துருக்கோம். இப்போ உள்ளே என்ட்ராயிருக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலில் என்ட்ராயிருக்கோம். இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 17 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். இந்த ஹாலில் வந்து டிவி யூனிட்டும் கொடுத்துருக்கோம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயர் கனெக்ஷனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி நெட்டு இன்டர்நெட் கனெக்ஷனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயரிங் பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சனில் என்ட்ராகிறோம். இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 8 அப்படிங்கிற சைஸில் உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருக்கோம். கிச்சன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க்லாம் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டேபிள் டாப் கொடுத்துருக்கோம். கேபிள் டாப்புக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். டேபிள் டாப் கீழே மேலே லாஃப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ வீட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குபேர மூலை போனோம்னா குபேர மூலையில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 3 பெட்ரூம் கொடுத்துருக்கோம். 3 பெட்ரூமில் 2 பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கீழே இருக்க பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 16 அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம். இதுலேயும் கபோர்டு ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்துட்டு இருக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். இந்த பாத்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5க்கு 5 அப்படிங்கிற சைஸில் உங்களுக்கு டாய்லெட் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டுக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சோண்டு பேஸ் கொடுத்து இடம் கொடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வைக்கிற மாதிரி இடம் கொடுத்துருக்கோம். இப்போ ஸ்டேர் கேஸ் இன்னர் ஸ்டேர் கேஸ் வச்சு மேலே உள்ள போகிறோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே போன உடனே மேலே ஸ்டேர் கேஸில் மேலே ஏறின உடனே அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9க்கு 10 அப்படிங்கிற லிவிங் ஹாலு ஒரு ஹால் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த ஹாலில் இருந்து லெஃப்ட்டு ரைட்டு 2 சைடு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் கொடுத்துருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் பெட்ரூம் பார்க்குறோம். இந்த செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் தான். 10க்கு 16 அப்படிங்கிற சைஸில் இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே வந்து அட்டாச் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த டாய்லெட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு 5 பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் ஐட்டம் அதாவது பாத்ரூம் ஐட்டம் எல்லாமே ஃபேரி வேரில் போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 3வது பெட்ரூமு. இந்த பெட்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். மேலே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். அட்டாச் பாத்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் சைஸ் தான் 8க்கு 5 அப்படிங்கிற சைஸில் உங்களுக்கு பாத்ரூம் கொடுத்துருக்கோம். இதுலேயே மேலே கபோர்டு ஒர்க்லாம் பண்ணியாச்சு. பாத்ரூம் ஐட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபேரி வேரில் தான் உங்களுக்கு கம்பெனி ஐட்டம் தான் போட்டிருக்கு. இப்போ இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷனில் வீடு கட்டி சேல்ஸ்க்கு இருக்குது. இந்த வீட்டோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 BHK ஹவுஸு மாஸ்டர் பெட்ரூம் 2. இந்த வீட்டோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 லட்ச ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கு. ரேட் நெகோசியேஷன் தான். இன்னைக்கு கீரநத்தம் லொக்கேஷனில் இந்த பட்ஜெட்டில் யாருனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா சென்ட்டோட காஸ்ட் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 15 லட்சம் போகிற இடத்துல நீங்களே கால்குலேஷன் பண்ணிக்கிங்க. 2.25 சென்ட் இடத்துல உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் 70 லட்ச ரூபாய்க்கு யாருனாலையும் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே ஃபிட்டிங் ஐட்லாம் ஃபேரி வேர் ஃபிட்டிங் போட்டிருக்கோம். வாட்டர் ப்ரூஃப் லாஃப்ட் கவரிங்கு உங்களுக்கு மாடல் கிச்சனு போர்வெல்லு இது போக 10,000 லிட்டர் வாட்டர் சம்ப் பண்ணியிருக்கோம். 1000 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டேங்க் பண்ணியிருக்கோம். இந்த சரௌண்டிங்கில் நல்லா வீடு கூடி இருக்கு அதாவது நிறைய வீடு இருக்கிற லொகேஷனில் இன்னைக்கு சென்ட்டோட காஸ்ட்லாம் ஃபுல்லாக கீரநத்தம் ஐடி பார்க் பக்கத்தில் போயிட்டு இருக்கு. இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக 3 BHK ஹவுஸ் வந்து யாருனாலும் கொடுக்க முடியாது. இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா பேங்க் லோன் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு மினிமம் அமௌண்ட் 10 lakhs கையில் இருந்தால் இந்த வீடை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.